அன்பு நேயர்களுக்கு எனது கனிவான மற்றும் இனிய வணக்கங்கள். வீரத்திற்கும் விவேகத்திற்கும் பெயர் பெற்ற சிம்ம ராசிக்கார நேயர்களே, நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த ஆறுமுகன் அந்த முருகப்பெருமான மனதார வேண்டிக்கிட்டு நம்ம பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் செந்தில் வடிவேலனே போற்றி. மனசுல உறுதியா வச்சுக்கோங்க, உங்களுக்கு இனி எல்லாமே நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். பொதுவாவே இந்த சிம்ம ராசிக்காரங்க நட்புக்கு ரொம்பவே முக்கியத்துவம் தருவாங்க. ஒரு நண்பன்னு வந்துட்டா அவனுக்காக உயிரை கூட கொடுக்க இவங்க ஒருபோதும் தயங்க மாட்டாங்க. மேலோட்டமா பார்க்க இவங்க கெம்பீரமா தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள தாயைப் போல ஒரு மென்மையான அன்பு உள்ளம் கொண்டவங்க இவங்கவங்க. மத்தவங்க யாராலையும் செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்த கூட ரொம்ப அழகா திட்டம் தீட்டி விடாமுயற்சி பண்ணி அந்த காரியத்துல மிகப்பெரிய வெற்றியை காட்டக்கூடிய வல்லமை படைத்தவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க. இவங்க எப்போதுமே ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க. அதே நேரத்துல நியாயமான விஷயத்துல கொஞ்சம் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு குறுகிய சுயநலம் இவங்க கிட்ட கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே சந்தோஷமா நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட என் அன்பு சிம்மராசி உள்ளங்களே, எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்களா? மனதளவிலும் உடல் அளவிலும் நலமா இருக்கீங்களா? இத கேட்கும்போது உங்க மனசுல ஒரு பாரம் ஏறுதுன்னு எனக்கு தெரியுது. என்னம்மா நீங்க வேற எங்கள பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேக்குறீங்களே. எங்க வாழ்க்கையில நாங்க அனுபவிக்கிற போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் தாங்கிக்கிட்டு நாங்க இந்த உலகத்துல இப்போ உயிரோட வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு. இதுல நாங்க எப்படிமா நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு தெளிவா புரியுதுங்க. ஆனா கவலைப்படாதீங்க, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை கவலைகளும் பிரச்சனைகளும் பனி போல காணாம போக போகுது. இந்த மாதம் ஏற்படக்கூடிய அந்த அற்புதமான குரு பெயர்ச்சியின் மூலமாக உங்க வாழ்க்கையே அப்படியே பிரகாசமா ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி மாறப்போகுதுங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், உங்களுடைய அழகான கனவுகள், இது எல்லாமே ஒன்னொன்னா நிறைவேறப் போகுது. உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அந்த முட்டுக்கட்டைகள், அனைத்து தடை தாமதங்களும் இனி காணாம போகப் போகுது. சமுதாயத்துல உங்க கை ஓங்க போகுது. உங்க கையில செல்வாக்கு உயரப் போகுது. மொத்தத்துல உங்க வாழ்க்கையே ஒரு அழகான நந்தவனமா மாறப்போகுதுங்க. இந்த உலகத்துல யாருங்க உண்மையான கோடீஸ்வரன்? பெட்டியில கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா? இல்ல பிடிச்ச உணவுகளை வகை வகையா சாப்பிடுறவங்களா? இல்ல பிடிச்ச உறவுகள் கிட்ட மணிக்கணக்கா பேசுறவங்களா? உண்மையை சொல்லப்போனா இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க ஒரு நோய் நொடி இல்லாம, மனசுல எந்த ஒரு பாரமும் கவலையும் இல்லாம நிம்மதியா கண்ண மூடி தூங்குறாங்களோ அவங்கதாங்க இந்த உலகத்திலேயே ஆகச்சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய அந்த மகா யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற அங்க வார்த்தைக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இதுநாள் வரைக்கும் உங்களுடைய ஆழ் மனசுல இருந்த எல்லா மனக்கவலைகளும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இருந்த இடம் தெரியாம காணாம போகப் போகுதுங்க. நீங்க ரொம்பவே சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரும் நாட்களில் வாழப் போறீங்க. உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி நிரந்தரமா நிலைச்சிருக்க போகுதுங்க. நம்மளுடைய சிம்மராசிக்காரர்களுக்கு ராகுவும் சுக்கிரனும் வர பிப்ரவரி மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரைக்கும் மிகப்பெரிய சுப மாற்றங்களை தந்து ஆச்சரியப்படுத்த போறாங்க. கால புருஷ தத்துவப்படி 5வது ராசியான நம்ம சிம்ம ராசி இயல்பாகவே ஒரு தைரியமான குணத்தை கொண்டது. சிம்ம ராசியில பிறந்தவங்க அநேகமா பொய் சொல்லத் தெரியாதவங்களாகவும் யாரையும் ஏமாற்றத் தெரியாத வெள்ளந்தி உள்ளம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. இப்போ அந்த சுக்கிர பகவான் ராகுவுடன் இணையறதுனால உங்களால பெரிய சாதனைகளை செஞ்சு காட்ட முடியும். சுக்கிரன் எப்போதுமே திடீர் யோகத்தையும் ராஜ யோகத்தையும் வாரி வழங்கக்கூடியவர். 7ஆம் இடத்துல இருந்து சுக்கிர பகவான் நேரா உங்க சிம்மராசிய பாக்கறதுனால அடுத்தடுத்து நல்ல நல்ல விஷயங்கள் உங்க தேடி வரப்போகுது. ஆனா இப்போ சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால
கொஞ்சம் குழப்பங்கள் சங்கடங்கள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். குறிப்பா உங்க ஜாதகத்துல சனி மற்றும் குரு பகவான் ஒருவேளை கெட்டுப் போயிருந்தா தேவையற்ற கடனன் பகை எதிரிகளோட தொல்லை வம்பு வழக்கு போன்ற பல சங்கடங்கள நீங்க சந்திச்சிருக்கலாம். கடந்த ஒரு 40 நாட்கள்ல மனசஞ்சலம் மனசுல ஒரு தடுமாற்றம் சில அவமானங்கள் போன்றவற்ற நீங்க கசப்பா அனுபவிச்சிருக்கலாம். ஆனா இனிமேலு உங்களுக்கு ஒரு நல்ல பொற்காலம் நல்ல யோகம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சுக்கிர பெயர்ச்சி மற்றும் சூரியனின் பார்வை உங்க சிம்ம ராசிக்கு ரொம்பவே சாதகமா அமைஞ்சிருக்கு. சிம்மராசி நேயர்களே, குறிப்பா திருமண வயசுல இருந்தும் பல காரணங்களால திருமணம் தள்ளி போனவங்களுக்கு வர்ற மார்ச் மாதம் முடியறதுக்குள்ள கண்டிப்பா திருமணம் நடந்தே தீருங்க. நீண்ட காலமா கோர்ட் கேஸ்னு வழக்குகள்ல சிக்கித் தவிச்சவங்க இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல வெற்றிய பெறலாம். அது மட்டும் இல்லாம அரசாங்க வேலைவாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கிறவங்க தனியார் நிறுவனத்தில ஒரு கௌரவமான தலைமை பதவிக்காக ஆசைப்படுறவங்க வெளிநாட்டில வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கைகூடி வரும். உங்க ஜாதகத்துல ராகுவும் கேதுவும் நல்ல நிலையில இருந்தா உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுது. எந்த வங்கியில போய் நீங்க கடன் கேட்டாலும் அது இப்போ சுலபமா கிடைக்கும். சிலருக்கு லாட்டரி யோகம் கூட அடிக்க வாய்ப்பு இருக்குங்க. மாணவர்களுக்கு படிப்புல ஒரு நல்ல ஆர்வம் பிறக்கும். மாற்றங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் படிப்படியா மேம்படும். அந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் இனி குறைய ஆரம்பிக்கும். திடீர் பணவரவு உங்களை சந்தோஷப்படுத்தும். வேலை வாய்ப்பில பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான நேரமா அமைஞ்சிருக்கு. அப்பா மற்றும் அம்மா வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஆசிரியர் பணியில் இருப்பவர்கள் வங்கி ஊழியர்கள் மருத்துவர்கள் கமிஷன் வியாபாரம் செய்யறவங்க டிரைவர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை செய்யறவங்க நகைக்கடை வச்சிருக்கிறவங்க மற்றும் கலைத்துறையில இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு வசந்த காலம் பிறக்கப் போகுது. உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய நீண்ட கால கனவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல நிறைவேறப் போகுது. இதுநாள் வரைக்கும் உங்கள ஒரு பொருட்டா கூட மதிக்காம உங்கள வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன அந்த சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்கள தேடி வருவாங்க. உங்களுடைய மன கஷ்டங்கள் எல்லாம் காணல் நீரா மெல்ல மெல்ல கரைஞ்சு போகப் போகுது. பூர்வீக சொத்து சம்பந்தமா இருந்த அனைத்து கோர்ட் கேஸ் பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கப் போகுது. உங்களுக்கு முறைப்படி வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்து தானாவே உங்க கையில வந்து சேரப்போகுது. பரீட்சை முடிச்சிட்டு ஒரு நல்ல வேலைக்காக ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு அவங்க படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி ஒரு கௌரவமான வேலை கிடைக்கப் போகுது. உங்களோட குடும்பத்தில மங்களகரமான சுபகாரியங்கள் இனிதே நடக்கப் போகுது. சில பேர் புதுசா நிலம் வாங்க போறீங்க. சொந்தமா வீடு கட்டும் கனவு நனவாக போகுது. ஆடை ஆபரணங்கள் எல்லாம் நிறைய சேரப்போகுது. மொத்தத்துல உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது. அந்த அளவுக்கு மாற்றங்கள் வரப்போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு அந்த மழலைச் செல்வம் கிடைக்கப் போகுதுங்க. சிம்ம ராசிக்காரர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு பலவிதமான முன்னேற்றங்களை வாரி வழங்கப் போகுது. புகழு பேரு அதிகாரம் எல்லாமே உங்களுக்கு உச்சாணி கொம்புல இருக்கப் போகுதுங்க. பொருளாதார வளர்ச்சி பணவரவு அதிகரிப்பு போன்ற அற்புதமான நன்மைகள் உங்களுக்கு வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. 2026இல் உங்க வீட்டில சுப நிகழ்ச்சிகள் களை கட்டும். உறவுகள்ல ஒற்றுமை ஓங்கும். குடும்பத்தாரின் முழு ஆதரவு உங்களுக்கு பலமா இருக்கும். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறப் போகுது. உங்க மனநிலை அப்படியே உற்சாகமா மாறப்போகுது. தன்னம்பிக்கை உங்ககிட்ட தாறுமாறா அதிகரிக்கப் போகுது. பிறரை ஊக்கப்படுத்தக்கூடிய அந்த ஒரு ஆளுமை தன்மை உங்க மனசுல தானாவே பிறக்கும். நட்பின் மதிப்பை நீங்க இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க போறீங்க. உங்க நண்பனுக்காக உயிரை கூட கொடுக்க நீங்க இந்த காலகட்டத்துல தயங்க மாட்டீங்க. எப்பவும் போல மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த சுயநலம் இல்லாம உங்கள சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த மேன்மையான பொதுநல குணத்தோட தான் நீங்க வாழப் போறீங்க. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் ஏன் இந்த நொடி வரைக்கும் ஏதோ இந்த பூமியில பிறந்துட்டோம் கஷ்டமோ நஷ்டமோ வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்திக்கிட்டு ஒரு துன்பமான சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். அன்பு நேயர்களே, தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க.
நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை அடியோடு மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில இனி எல்லாமே சுபமா நல்லதா நடக்கப் போகுதுங்க. சிலர் வருத்தப்படுறீங்க. எங்க அப்பா அம்மா எவ்வளவோ கஷ்டப்பட்டு கடனை வாங்கி எங்கள காலேஜ்ல படிக்க வச்சாங்க. ஆனா படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடி பார்த்தா என் படிப்புக்கு தகுந்த வேலை ஒன்னும் கிடைக்கல. கடைசில என் குடும்ப சூழ்நிலைக்காக எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு சின்ன வேலைக்கு போயிட்டு இருக்கேன். நான் வாங்குற சம்பளம் எங்க அப்பா அம்மா என்ன படிக்க வைக்க வாங்கின அந்த கடனுக்கு வட்டி கட்ட கூட பத்த மாட்டேங்குது. இப்படியே என் வாழ்க்கை போயிட்டு இருந்தா நான் என்னதான் பண்றது? படிச்ச படிப்புக்கு ஒரு மதிப்பே இல்லையே அப்படின்னு மனசு உடைஞ்சு போயிருக்கீங்க. உங்களுடைய அத்தனை கவலைகளுக்கும் இப்போ ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுதுங்க. உங்களோட படிப்புக்கும் உங்களுடைய தகுதிக்கும் ஏற்றாற் போல ஒரு நல்ல கௌரவமான வேலை, அதுவும் ஒரு நல்ல கை நிறைய சம்பளத்தோட உங்க வீட்டுக்கு அருகிலேயே கிடைக்கப் போகுது. நீங்க ஒரு ராஜ வாழ்க்கை வாழப் போறீங்க. உங்களோட வாழ்க்கையில இந்த ராகு மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கையால பல அதிரடியான நன்மைகள் நடக்கப் போகுது. உங்ககிட்ட ஒரு தனி அழகு, ஒரு கவர்ச்சி அதிகரிக்கப் போகுது. முகத்துல ஒரு வசீகரமும் தனி ஈர்ப்பும் ஏற்படும். எதிர்பாலினத்தை ஈர்க்கும் சக்தி உங்களுக்கு தானாவே கூடும். காதல்ல ஒரு தீவிரம் ஏற்படும். சிலருக்கு விருப்பப்பட்டவங்களோட காதல் திருமணம் நடக்கக்கூட பிரகாசமான வாய்ப்பு இருக்குதுங்க. ஆடம்பர வாழ்க்கை மீது உங்களுடைய ஆசை அதிகரிக்கும். அழகு சார்ந்த துறையில உங்களுடைய தனிப்பட்ட திறமைகள் வெளிப்படும். சோசியல் மீடியா, அதாவது சமூக வலைதளங்கள்ல உங்களுடைய புகழ் மென்மேலும் அதிகரிக்கும். உங்களுடைய ஒவ்வொரு பேச்சும் இப்போ எடுபடும். உங்களுடைய பேச்சு திறன் அதிகரிக்கப் போகுது. விற்பனை துறையில சேல்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் இருக்கிறவங்களுக்கு வெற்றி நிச்சயமா தேடி வரும். காந்தம் போல பணத்தை ஈர்க்கும் சக்தி இப்போ உங்களுக்கு கூடி வந்திருக்கு. வெளிநாடு தொடர்புகள் மூலமா உங்களுக்கு சாதகமான செய்திகள் வரும். அயல்நாட்டு வருமானம், ஃபாரின் இன்கம் உங்களுக்கு சுலபமா கிடைக்கும். இணையத்தின் மூலமாக, அதாவது ஆன்லைன் பிசினஸ் மூலமாக உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கப் போகுது. உங்களுடைய உறவுகள்ல இதுநாள் வரைக்கும் இருந்த அந்த கசப்பான மனஸ்தாபங்கள், பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம், தனி பேர், புகழ் எல்லாம் தேடி வரும். நிச்சயமா சரியான முறையில, சரியான செயல்பாடுகள்ல உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றியை நோக்கி நடை போட போறீங்க. இதுநாள் வரைக்கும் நீங்க 4-5 பேர்கிட்ட கையேந்தி பணங்காசு கடன் வாங்கி கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்களே 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு செல்வாக்கான வாழ்க்கைய நீங்க வாழப் போறீங்க. உங்க வாழ்க்கையில மேலும் மேலும் நல்லதெல்லாம் நடக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இருக்கக்கூடிய அந்த பார்வை திறன் அற்ற, கண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு உங்கனால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள மனம் உவந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கறதுக்காக நீங்க லட்சக்கணக்குல செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எதுவுமே கிடையாதுங்க. உங்கனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கிதாங்க, இல்ல ஒரு பென்சில், ஒரு நோட்டு புத்தகம் வாங்கித்தாங்க. இந்த ஒரு எளிய உதவிய நீங்க செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள், கர்ம வினைகள் எல்லாம் குறையப் போகுது. உங்களுடைய வாழ்க்கையையே ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாத்த அந்த முருகப்பெருமான் அருள் புரிவார். மனசுல நிம்மதியா இருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.